வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பார்ட் 1 வீடியோல கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் பிஎன்எஸ் வெர்சஸ் ஐபிசி பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பார்ட் 1 வீடியோல பிஎன்எஸ், அதாவது பிஎன்எஸ்னா என்ன அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா, அதாவது இந்த ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்த ஐபிசிக்கு பதிலாக இப்பொழுது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சட்டம் தான் இந்த பிஎன்எஸ் சொல்லுவாங்க. இது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப நாம இதுல 3 விதமா நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, எடுத்த உடனே என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் ஐபிசியில் இருக்க செக்ஷன்ஸ் பிஎன்எஸ்ல டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சம்பந்தமா பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, என்னென்ன மாதிரியான புது செக்ஷன்ஸ், புது ப்ரொவிஷன்ஸ் ஐபிசியில இல்லாதது பிஎன்எஸ்ல எது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மூன்றாவது, ஐபிசியில உள்ள செக்ஷன்ஸ்களே எதை சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படிங்கிறது சம்பந்தமா பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கம்பேரிட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஸ்டடி நம்மளுக்கு ஒரு கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம எதை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல என்னென்ன செக்ஷன்ஸ் ஐபிசியில் உள்ளதுல பிஎன்எஸ்ல இல்ல டெலீட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செக்ஷன் 14 ஆஃப் ஐபிசி, அதாவது சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு டெஃபினிஷன் கிளாஸ்ல ஒரு செக்ஷன் 14ல கொடுத்துருந்தாங்க. இப்ப அந்த செக்ஷன் 14வே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎன்எஸ்ல டெலீட் பண்ணிட்டாங்க. சரியா? பிகாஸ் ஏன்னா இந்த வேர்டு சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிற மாதிரியான வேர்டு இந்த பிஎன்எஸ்ல யூஸ் பண்ணவே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேர்டவே தூக்கிடுறாங்க. ரைட். இது ஒரு டெலீட் செய்யப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 18 ஐபிசி. 18 ஐபிசி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்றாங்க. இதை பிஎன்எஸ்ல டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஏன் டெலீட் செய்யப்பட்டிருக்குன்னா, இதுல பாத்தீங்கன்னா முதல்ல சொல்ற ஐபிசியில பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்போம். அதாவது காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த இதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிறனால அதுக்கு இந்த ஐபிசி இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாங்கிற டெஃபினிஷன்ஸ்ல இதெல்லாம் வரும். அப்படி இருக்கிறனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸ்டெண்டட் டு ஹோல் இந்தியா, திஸ் ஆக்ட் இட்ஸ் எக்ஸ்டெண்டட் டு ஹோல் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் தூக்கிடுறாங்க. எல்லாம் இந்தியா ஃபுல்லா இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தூக்கிட்டு பொதுவா இந்த ஆக்ட் இந்தியாவுக்குரிய ஆக்ட், அதனால ஆட்டோமேட்டிக்காவே இது இந்தியாவுக்கு ஃபுல்லா அப்ளிகபிள் ஆக போகுது. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு செக்ஷன் 1 சப் கிளாஸ் 1ல என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த மாதிரி அந்த எக்ஸ்டெண்டட் டு ஹோல் இந்தியாங்கிறதெல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ஸோ இந்தியாங்கிற டெஃபினேஷன் செக்ஷன் 18ல சொல்லியிருக்க ஐபிசியில் சொல்லியிருக்கதை எடுத்துடுறாங்க. ஸோ பிஎன்எஸ்ல பொறுத்தளவுக்கு டோட்டலா இந்த டெஃபினேஷன் இந்தியா அப்படிங்கிறது டெலிட் செய்யப்பட்டிருக்கு. இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 29 கேபிட்டல் ஏ, இது பார்த்தீங்கன்னா ஐபிசியில் இருக்கு இந்த செக்ஷன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கிளாஸ் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஐபிசியில் இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு இது டெலிட் செய்யப்பட்டிருக்கு. இந்த 29A எலக்ட்ரானிக் ரெக்கார்டுங்கிறது தனிப்பட்டு இருக்கிற ஒரு டெஃபினிஷன் டெலிட் செய்யப்படுறது. ஏன் அப்படின்னா ஐபிசியில் தனியா கொடுத்துருக்காங்க. ஆனா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா 2 சப் கிளாஸ் 8ல டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. பிஎன்எஸ்ல டாக்குமெண்ட்னு தனியா ஐபிசிலையும் டெஃபினிஷன் இருக்கு. பட் இங்க அதே இதை பிஎன்எஸ்ல கொண்டு வர்றாங்க. எதுல கொண்டு வர்றாங்கன்னா செக்ஷன் 2 சப் கிளாஸ் 8ல கொண்டு வர்றாங்க. இதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன கொண்டு வந்துடுறாங்கன்னா நிறைய சொல்லிட்டு வர்றாங்க.
அதுல வந்து இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படிங்கிறதுல என்னென்ன டெஃபினேஷன்ஸ் இருந்துச்சோ அதுல என்ன வந்து சொல்லியிருந்தாங்களோ அந்த விஷயங்களை இதுல கொண்டே வந்துடுறாங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது. எலக்ட்ரானிக் ரெக்கார்டு என்ன, எய்தர் வந்து நீங்க வந்து எதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், கார்ட் டிஸ்கா இருக்கலாம், அல்லது வந்து சிடியா இருக்கலாம், இல்ல மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமா வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே டெஃபினேஷன்ல செக்ஷன் 2(8) சப்கிளாஸ் 8 2ல சப்கிளாஸ் 8 பிஎன்எஸ்ல டாக்குமெண்ட் அப்படிங்கிற இதுல கொண்டு வந்துடுறாங்க இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு. அடுத்து செக்ஷன் 50 ஐபிசி. செக்ஷன் 50 ஐபிசியை பொறுத்தளவுக்கு செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்க வந்து அந்த செக்ஷன் அப்படிங்கிறதவே வந்து பிஎன்எஸ்ல பொறுத்தளவுக்கு எடுத்துடுறாங்க. அந்த செக்ஷன்ங்கிறது டெஃபினேஷன்ல இப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது. இது என்ன செக்ஷன்னா நார்மலா என்ன அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்து அதில் வந்து செக்ஷன் சொல்லியிருப்பாங்க. பட் இது அதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு எடுத்துடுறாங்க. இது ஒன்றும் பெரிய மேஜர் இதான விஷயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 53A ஆஃப் ஐபிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் லைஃப் அப்படிங்கிற வேர்டே வந்து பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு யூஸ் பண்றது இல்லை. இப்ப இங்க வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாடு கடத்துறது இல்லை வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து வேர்டு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இதெல்லாம் தூக்கிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அப்படிங்கிறத சிம்பிளா வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ செக்ஷன் 53A இப்போ வந்து என்னன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு சுத்தமா டெலிட் செய்யப்பட்டது. சரியா? அதே மாதிரி அந்த இம்ப்ரிசன்மெண்ட் வந்து பீரியட் ஆஃப் டைம்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது நார்மலா ஐபிசியில் கொடுக்குற மாதிரி தான் இங்கேயும் வந்து பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கும் கொடுத்துட்றாங்க. ரைட்டா? அடுத்து 124A. ஸோ இது வந்து செடிஷன், அதாவது இந்த தேச துரோக வழக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, 124A ஐபிசி. இந்த செக்ஷன் வந்து இங்க டெலிட் பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு டெலிட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செக்ஷனை வந்து ரீக்ரியேட் பண்ணி இதே பிஎன்எஸ்ல வேற மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இங்க இதுல பாத்தீங்கன்னா நான் பின்னாடி அதை பத்தி விளக்கமா சொல்றேன். செக்ஷன் அதாவது பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 152 அந்த செக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 152 பிஎன்எஸ்ல ஆக்ட் என்டேஞ்சரிங் சாவரினிட்டி இன்டெகிரிட்டி யூனிட்டி இப்படிங்கிற வேர்டு இதுதான் வந்து அந்த செக்ஷன். அதுல தான் வந்து இந்த செடிஷன் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது வந்து டோட்டலா டெலிட் செய்யப்பட்டிருந்தால் கூட இது மறுவடிவம் கொடுக்கப்பட்டு பிஎன்எஸ்ல செக்ஷன் 152ல இருக்கு. அதாவது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறது, ஒற்றுமையை குலைக்கும் விதமா செயல்படுறது. இதுல குறிப்பா பிஎன்எஸ்ல இன்னொரு வேர்ட் சேர்த்து, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து பண்ணப்ப அதை வந்து ஜென்ரலா சும்மா பொதுவா வச்சிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பர்பஸாவும் இன்டென்ஷனலாவும், சரியா, பர்பஸ்ஃபுல்லி நோயிங்ஃபுல்லி இந்த விஷயம், அதாவது இறையாண்மைக்கு எதிராக ஒற்றுமையை குலைக்கும் விதமா பர்பஸா தெரிஞ்சே நோயிங்ஃபுல்லி பர்பஸ்ஃபுல்லி செஞ்சிருந்தால் இந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க பிஎன்எஸ் பொறுத்த அளவுக்கு. ஸோ அது வந்து 152ல இருக்கு. அது வர்றப்ப நம்ம பார்ப்போம் சேஞ்சஸ்ல. அடுத்து 153 கேபிட்டல் AA ஆஃப் ஐபிசி. இந்த செக்ஷன் வந்து டோட்டலா இங்க டெலிட் செய்யப்பட்டிருக்கு எங்க பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு. அதாவது ப்ராசஸிங் வித் ஆம்ஸ், ப்ராசஸன் வித் ஆம்ஸ், அதுதான் வந்து அந்த 153 கேபிட்டல் AA வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து ஒரு ப்ராசஸன் நடக்கிறப்ப வித் ஆம்ஸ் இதோட ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்கு இந்த மாதிரி இதை வச்சுட்டு வந்து ப்ராசஸ் எல்லாம் போறாங்க இல்லையா, இதை வந்து ஐபிசியை பொறுத்தளவுக்கு அப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்பட்டிருந்தது 153AA அப்படிங்கிற இதுல. இப்ப இந்த பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு அந்த செக்ஷன் வந்து டோட்டலா டெலிட் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து
236 ஆஃப் ஐபிசி. இதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா கவுண்டர் ஃபிட்டிங் காயின், அதாவது வந்து இந்த கள்ள நோட்டுலாம் அடிக்கிறாங்க இல்லையா, இந்த கள்ள நோட்டு அடிக்கிறது சம்பந்தமா அபேட்மெண்ட்ஸ், அதாவது இந்தியாவில் இருந்துகிட்டு இந்தியாவுடைய பர்சன் வந்து ஃபாரின்ல யாரையாவது ஒருத்தர் அபேட் பண்ணி அங்க இருக்கிறவங்கள வந்து அதை காயின் அடிக்க வச்சு அந்த காயினை திருப்பி வந்து அந்த கரன்சி நோட்டை இங்க வந்து உள்ள வந்து புழக்கத்துக்குலாம் விடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி இதை வந்து இப்ப அது டெலீட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டெலீட் செய்யப்பட்ட இந்த ஐபிசியில் இருக்கிற செக்ஷன் இங்க பிஎன்எஸ்ல டெலீட் பண்ணியிருக்காங்க. இங்க வேற ஒரு ஃபார்முல அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம சேஞ்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல வர்றப்ப நம்ம வந்து அது சம்பந்தமாகவும் பார்ப்போம். சரியா? அடுத்து ஐபிசியில் செக்ஷன் வந்து 264ல இருந்து 267 வரைக்கும் உள்ள செக்ஷன் ஃபுல்லாவே டெலீட் செய்யப்பட்டிருக்கு. எங்க பிஎன்எஸ்ல டெலீட் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதாவது வந்து இந்த வெயிட் எடை இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, எடை வந்து நெருக்கிறது வைக்கிறது, அதுல வந்து நிறைய வந்து மால் பிராக்டிஸ் நடக்குது. அந்த மிஷினை வந்து நிறைய வந்து ஃபோர்ஜரி பண்ணி மிஷினுடைய இதை வந்து மாத்துறது வைக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஐபிசியில் ஒரு தனி ஹெட்டிங்ல வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ன்னு கொடுத்து ஃபுல்லா வந்து 264ல இருந்து செக்ஷன் 264ல இருந்து 267 வரைக்கும் இருந்துச்சு. நீங்க அந்த பிஎன்எஸ்எஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும், அங்கேயுமே வந்து அந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அது சம்பந்தமா கொடுக்கப்பட்டிருக்க இது எல்லாமே சிஆர்பிசியில் கொடுக்கப்பட்டிருந்தது. பிஎன்எஸ்எஸ் பொறுத்தளவுக்கு டெலீட் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஐபிசிலையும் இந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் உள்ள செக்ஷன்ஸ் இதை பொறுத்தளவுக்கு டெலீட் செய்யப்பட்டிருக்கு பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்க்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டா இருக்கு. அதாவது அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ட் 1976ல வந்து அந்த ஆக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்ட்ல செக்ஷன் 50ல இருந்து பார்த்தீங்கன்னா 75 வரைக்கும் வந்து அஃபென்சஸ் அந்த ட்ரையல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்து அதுல வந்து இந்த இங்க என்னென்ன இந்த ஐபிசியில வந்து இந்த 264 to 267ல இருக்குதோ இதே விஷயங்கள் அங்கேயே இருக்கு, அந்த ஆக்ட்லயும் இருக்கு. ஸோ அதனால தேவையில்லாம ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கிறப்ப எதுக்கு இதுல ஒருக்கா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை அந்த செக்ஷன் 264 to 267 பிஎன்எஸ்ல வந்து டெலீட் செஞ்சுட்டாங்க. அடுத்து செக்ஷன் 309 ஆஃப் ஐபிசி, இது ஒரு முக்கியமான ஒரு இது. என்னன்னா அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடு, ஒருத்தர் வந்து சூசைடு அட்டெம்ப்ட் பண்றாருன்னா அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுங்கிறது வேற, அது 306 ஐபிசி. இது வந்து 309 அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடு. ஸோ இதுக்கு அது பனிஷ்மெண்ட்லாம் இருந்தது ஐபிசியை பொறுத்தளவுக்கு. இப்போ அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடு அப்படிங்கிறத செக்ஷனை பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு டெலீட் செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் வந்து அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு வந்துட்டாங்க இங்க பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த செக்ஷனை ஒரு ரீக்ரியேட் பண்ணி எப்படி கொண்டு வர்றாங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு 226 ஆஃப் பிஎன்எஸ் இந்த செக்ஷன்ல இதை ஒரு ரீக்ரியேட் பண்ணி வேற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது அந்த செக்ஷன் என்னன்னா அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரைன் எக்ஸசைஸ் ஆஃப் லாஃபுல் பவர். அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்சிடென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நிறைய வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு இல்லாட்டி அதிகாரிகள் முன்னாடி போயிட்டு அவங்க நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு இல்லை வேற ஏதாவது வந்து அவங்களுடைய சூசைட் பண்ணிக்கிறதான ஒரு அட்டெம்ப்ட் இது பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த அதாவது லாஃபுல் பவர், அந்த லாஃபுல் பவரை ரெஸ்ட்ரெயின் பண்றாங்க. அது அந்த அதிகாரிகளை இவங்க நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றது மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு அப்படி முயற்சி பண்றாங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்களுக்காகத்தான் இந்த செக்ஷனை 226 பிஎன்எஸ் அதை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இங்க அப்ப அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடுங்கிறது எப்ப வந்து அஃபென்ஸா மட்டும் கொண்டு வர்றாங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரைன் ஆர் கம்பல், ரெஸ்ட்ரைன் ஆர் கம்பல் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் ஆஃப் லாஃபுல் பவர் ஒரு
அதிகாரியை கம்பல் பண்ணும் விதமாக, அவருடைய பவரை யூஸ் பண்ணி இது பண்ணணுங்கிறது கம்பல் பண்ணும் விதமாக ஒரு முயற்சியில வந்து அட்டெம்ப்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சூசைட் பண்றதுக்கு. அப்ப இந்த மாதிரி செக்ஷன் வந்து 226 வந்து சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும்தான் இப்ப வந்து அஃபென்ஸா கொண்டு வர்றாங்க பிஎன்எஸ் பொறுத்த அளவுக்கு. அடுத்து செக்ஷன் வந்து 310 அண்ட் 311. இது ரெண்டு என்ன சொல்லுதுன்னா தக் அது பனிஷ்மெண்ட் ஃபார் தக் அப்படிங்கிறது தான் அந்த 310 அண்ட் 311 ஐபிசியில் இருக்கு. இது ரெண்டு செக்ஷனும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இங்க பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு டோட்டலா டெலீட் செய்யப்பட்டிருக்கு. டெலீட் செய்யப்பட்டு தக்குங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது, குண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலா பாத்தீங்கன்னா ஹேபிச்சுவலி அஃபண்டரா இருப்பாங்க, ஹேபிச்சுவலி பார்ட்டிசிபேட். எதுலன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ராபரி அண்ட் சைல்டு வந்து கிட்னாப்பிங், சைல்டு வந்து குழந்தை கடத்துறது, இப்படி செய்யும் பொழுது வந்து ஹேபிச்சுவலா வந்து ஈவன் இன்க்ளூடிங் மர்டர் முறை கொண்டு பண்றது, இந்த மாதிரி குண்டர்கள். ஸோ இந்த குண்டர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த குண்டர்கள் தடை சட்டமா வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்பெஷல் ஆக்ட் வந்து வேற நிறைய வந்துருச்சு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஆக்டுகள்லாம் இருக்கு. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த தக் அப்படிங்கிற அந்த செக்ஷனே, அந்த வேர்டு எல்லாமே வந்து என்ன பண்ணப்படுதுன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு டோட்டலா டெலீட் செய்யப்பட்டது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஐபிசியில 377 ஆஃப் ஐபிசி அது என்ன சொல்லுதுன்னா அன்நேச்சுரல் அஃபென்ஸ். அதை பத்தி சொல்லுது. அதாவது வந்து மனிதன் வந்து விலங்குகளோட செக்ஸ் வச்சுக்கிறது, அல்லது இயற்கைக்கு மாறான முரணான வந்து செக்ஸ் வச்சுக்கிறது, இப்ப வந்து மேல் அந்த மாதிரி ஃபீமேல் இந்த மாதிரி ஆக்சுவலி அன்நேச்சுரல் செக்ஸ். இந்த இது ஃபுல்லா எதுல சொல்லியிருப்பாங்கன்னா அன்நேச்சுரல் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுல 377 ஐபிசியில சொல்லிடலாம். இப்ப இங்க பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு அந்த செக்ஷனும் டோட்டலா வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. மேபி அதாவது ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி 2018 வந்து ஒரு கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டே அன்கான்ஸ்டிடியூஷனல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது செக்ஷன் ஆர்டிகல் 14, 15, 19, 21 வந்து இது வயலேட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த செக்ஷனு அந்த 377 ஐபிசி செக்ஷன் வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால மேபி அதன் அடிப்படையில இந்த பிஎன்எஸ்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த 377 ஐபிசியை வந்து டோட்டலா இது பண்ணிடுறாங்க, தூக்கிடுறாங்க. ஏன்னா ஈவன் ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா ஓரன் எச்சரிக்கை அதை வந்து அந்த தம்பதியர் அது வந்து அதையும் கூட வந்து ஒரு பெரிய தவறு இல்லைங்கிற மாதிரிலாம் வந்து தீர்ப்புகள்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து மேபி இங்க இந்த பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு இந்த அன்நேச்சுரல் அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷனவே என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கிடுறாங்க. அடுத்து 444 ஆஃப் ஐபிசி அண்ட் 446 ஆஃப் ஐபிசி இந்த ரெண்டு செக்ஷனுமே பிஎன்எஸ்ல டெலிட் செய்யப்பட்டிருக்கு, இங்க இல்லை. இப்ப அதாவது 444 பொறுத்தளவுக்கு லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட், 446 பொறுத்தளவுக்கு ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். ஸோ இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து இப்ப டெலீட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஎன்எஸ் பொறுத்தளவுக்கு அது இந்த கண்டென்ட் வேற வடிவமா வந்து வருது. நான் வந்து அந்த சேஞ்சஸ் வர்றப்ப அதை பத்தி சொல்றேன். ஏன்னா இது வந்து செக்ஷனுக்குள்ள சப் கிளாஸா வந்து நிறைய இதில் கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த நைட் அப்படிங்கிறதுங்கிற வேர்டே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த அதாவது ஆஃப்டர் வந்து சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா நைட்டுங்கிறது வந்து ஒரு மீனிங்கா இல்லாதனால சூரியன் வந்து மறைகிறதுக்கும் சூரியன் அடுத்து உதிக்கிறதுக்கு இடைப்பட்ட நேரங்கள் ஃபுல்லா நைட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து டிக்ளேர் பண்ணி கொண்டு வர்றாங்க இதுல பிஎன்எஸ் பொறுத்த அளவுக்கு. ஸோ இந்த 446, 444 இந்த ஐபிசி செக்ஷன்ஸ் பிஎன்எஸ் பொறுத்த அளவுக்கு டெலீட் செய்யப்பட்டிருக்கு. பட் அது வந்து வேற ஒரு உருவமா இருக்கு. அடுத்து 497 ஆஃப் ஐபிசி, இதுவும் ஆல்ரெடி மேபி சுப்ரீம் கோர்ட்டுடைய டிசிஷனை பேஸ் பண்ணி தான். ஏன்னா 497 ஐபிசி வந்து அடல்ட்ரி அப்படிங்கறத சம்பந்தமா சொல்லுது இல்லையா. இன்னொருத்தருடைய இப்ப வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு வச்சுக்கிறத வந்து என்னன்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு வேற ஒருத்தர் மனைவியை வந்து இதுல தொடர்பு வச்சுக்கிறத பொறுத்தளவுக்கு குற்றம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா
சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது வந்து ஜெண்டர் நியூட்ரலாக இல்லைங்கிற மாதிரியாக வந்து ஒரு வாதம் வைக்கப்படுது. அது நிறைய வாதம்லாம் வைக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு அதை டெலிட் செய்ய அந்த செக்ஷனே வந்து கான்ஸ்டியூஷனல் இல்லைங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வர்றதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே பிஎன்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு அந்த 497 அடல்ட்ரி ஐபிசி செக்ஷன் வந்து டோட்டலாக டெலிட் செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த பார்ட் 1 வீடியோவில் நாம் ஃபுல்லாக என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் ஐபிசியில் உள்ள செக்ஷன்ஸு பிஎன்எஸ்ல டெலிட் செஞ்சுருக்காங்க, அதில் ஒரு சில செக்ஷன் எப்படியெல்லாம் வந்து வேற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில், அடுத்து வரக்கூடிய பார்ட்டுகளில் நாம் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நியூ ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பிஎன்எஸ்ல கொண்டு வந்திருக்காங்க ஐபிசியில் இல்லாத விஷயங்களை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுவரை